செப்டம்பர் 2024 நடந்த ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனி டாக்டர் ஒருத்தவங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த ரணமே இன்னும் மாறாத நிலையில அதே போல இன்னொரு சம்பவம் லா காலேஜ்ல நடந்திருக்கிறது தான் இன்னைக்கு வந்திருக்க நியூஸ். அது என்னன்னா, லா காலேஜ்ல பாடம் எடுக்கக்கூடிய லெக்சரே ஒரு மாணவிய பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. இதனை வெளியே சொன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன்னுடைய காதலனையும் கொன்னுடுவேன், அந்த கேஸ உங்க அப்பா அம்மா மேல போட்டு அந்த கேஸ நானே எடுத்து வாதாடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. என்ன நடந்தது? அந்த பொண்ணு இவ்வளவு கொலை மிரட்டலுக்கு அடுத்து பயம் இல்லாம வெளியே தனக்கு நடந்த கொடுமையை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கேஸை இப்ப ஃபைல் பண்ணி போயிட்டு இருக்கு. விசாரணையில என்ன நடந்திருக்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது MO ஷோ வித் சோபனா. கடந்த ஜூன் 25 கொல்கத்தால சட்ட கல்லூரியில ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பொண்ண 3 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. இதை நீ வெளியே சொன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டலும் விடுத்திருக்காங்க. அந்த 3 பேர் யாருன்னா, அதுல அந்த பாடம் எடுக்கிற ஒரு லெக்சராக ஒரு சார் இருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 பசங்க. அவங்க யாருன்னா அந்த காலேஜோட சீனியர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல முக்கியமான குற்றவாளி யாருன்னா, அந்த பாடம் எடுக்கிற லெக்சரா இருக்கிற மனோவித் மிஸ்ரா. அவர் தான். அவர் அந்த கல்லூரியிலேயே தன்னுடைய படிப்பை முடிச்சு கெஸ்ட் லெக்சரா அப்பப்போ பாடம் எடுத்துட்டு போற அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் யூனியன் லீடரா அந்த காலேஜ்ல ஒரு போஸ்டிங்கும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது மூலமா அடிக்கடி இவர் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நடத்திட்டும் வராரு. இதுல முக்கிய குற்றவாளியா இருக்கிற மனோவித் மிஸ்ரா அவர்கள் யாருன்னா, இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில ஒரு முக்கிய உறுப்பினராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்போதைய சிஎம்மா இருக்கிற மம்தா பானர்ஜியோட ஒரு நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இவரை கேட்காம எந்த ஒரு முடிவும் அந்த காலேஜ்ல எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலேஜ்ல இவர் பெரிய ராஜா மாதிரி சுத்திட்டும் வந்திருக்காரு. இப்படிதான் அன்னைக்கு போயிருக்கு. அதாவது 25 ஜூன் அன்னைக்கு மாணவர் மீட்டிங் ஒன்னு இவர் ஒழுங்கு பண்ணிருக்காரு. இவர் அந்த மாணவர்களுக்கு லீடரா இருக்கிறதுனால அந்த மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல இந்த பொண்ணு உட்கார்றா. அந்த பொண்ணு விசாரணையில என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு எனக்கு இவங்க ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பாக்குற விதமும் இதை ட்ரீட் பண்ண விதமும் எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. என்ன ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா என்னை இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு விசாரணையில சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த மீட்டிங் முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி இருக்கும். என்னை ஒரு 3 பேரு வலுக்கட்டாயமா கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. என்னை விடுங்க விடுங்க நான் கத்துனேன், என்னை காப்பாத்த அங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க என்ன பாலியல் பலாத்காரம் தான் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மனோமித் மிஸ்ரா கிட்ட நான் காலை பிடிச்சி கெஞ்சுறேன், என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்க. இதுக்கு முன்னாடி விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, இந்த மனோமித் மிஸ்ரா இந்த பொண்ணு கிட்ட தன்னுடைய காதல சொல்லியிருக்காரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கானா, நான் 5 வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வரேன், நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, நீங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த லவ் தட்டி கழிச்சிருக்கா. சோ இது ஒரு ரீசனா இவருக்கு இருந்திருக்கு. அந்த நேரத்துல அந்த நைட்ல திருப்பியும் கேட்டிருக்காரு, என்ன கல்யாணம் பண்ணிக்க, நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த அறையில அடைச்சு அப்ப கூட கேட்கும் போது இவளும் திருப்பி அதான் சொல்லியிருக்கா, என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய காலை பிடிச்சு நான் கெஞ்சினேன். அப்பவும் இறக்கமே இல்லாம அவர் என்னை பாலியல் பலாத்காரம் பண்ணாரு. அவர் மட்டும் இல்லாம அவர் கூட இருந்த அந்த 2 மாணவர்களும் சேர்ந்து என்னை பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. இந்த மனோவித் மிஸ்ரா என்கிட்ட இப்படி நடந்துக்கும் போது அந்த 2 பேருமே இதை வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. அப்ப அங்க இருந்த வாட்ச்மேன் என்ன பண்ணிருப்பாரு நமக்கு ஒரு கேள்வி வருதுல. அந்த வாட்ச்மேனை அடிச்சு அந்த இடத்த விட்டு துரத்தி இருக்காங்க. அதாவது இதெல்லாம் நடந்தது அந்த வாட்ச்மேன் அறைன்னு சொல்லப்படுகிற அங்க ஒரு குறிப்பிட்ட அறையில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த வாட்ச்மேன் அடிச்சு அந்த இடத்த விட்டு தள்ளப்பட்டிருக்காரு. போலீசார் போய் விசாரிச்சிருக்காங்க, நீ இங்கதானே இருந்திருக்கணும், இந்த சம்பவம் நீ இருந்தா தடுக்கப்பட்டிருக்கும்ல அப்படின்னு கேட்கும் போது முன்னுக்கு பின்னா அவன் ஒரு முரணான பதில்களை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. இதனால அந்த வாட்ச்மேனையும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த 3 பேருமே இப்ப கைது செய்யப்பட்டுட்டாங்க. இந்த விசாரணையில வேற என்ன தகவல் வந்திருக்குன்னா, இந்த பொண்ணு 7:30 மணிக்கு இந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா. அதுல இருந்து 10:30 மணி வரைக்கும் இந்த பொண்ணை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி இருக்காங்க. 3 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த பொண்ணு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிருக்கா. அப்ப ஹாக்கி பேட்டால இந்த பொண்ணு தலையிலேயே அடிச்சிருக்காங்க. பலத்த காயம் அந்த பொண்ணு அதை அடைஞ்சிருக்கா. இந்த 10:30 மணி அளவுல இவ கெஞ்சிருக்கா, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் விட்டுருங்க, இல்ல வெளியே கூட்டிட்டு போய் விட்டுருங்க, என்னால முடியலன்னு கெஞ்சும் போது அதே இடத்துல அந்த 3 பேருமே அந்த பொண்ணை போட்டுட்டு வெளியே கிளம்பியிருக்காங்க. இதை அடுத்து இந்த பொண்ணுக்கு நிறைய கொலை மிரட்டல்களும் வந்திருக்கு. என்னன்னா, இந்த விஷயத்த நீ வெளியே போய் சொன்னா உன்னை நான் கொலை பண்றேன், இல்ல உன்னுடைய லவ்வரை நான் கொலை பண்றேன், இந்த வீடியோவை நான்
நான் வெளியிட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன்னுடைய லவ்வரை கொலை பண்ணிட்டு இதை வந்து உங்க அப்பா அம்மா தான் சொல்லிட்டு இந்த பையனை கொலை பண்ணாங்கன்னு சொல்லி நானே இந்த கேஸ முன்னிருந்து வாதாடி அந்த பையனுக்கு நீதி வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க படிச்ச ஒரு படிப்பை இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதாக வந்து அவங்க அந்த இடத்துல காட்டியிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. இந்த 3 பேர் தான் என்ன இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தைரியமா கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கே பெரிய கேள்வி வருது இல்ல. ஆமா, பின்ன கொலை பண்ணிடுவேன், உன் வீடியோ எடுத்து நான் ஆன்லைன்ல போட்டுருவேன், எல்லாருமே உன் வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் எதுல அடிச்சா அவ வந்து விழுவாளோ அந்த பொண்ணு வந்து திருப்பி எந்திரிக்கவே முடியாத ஒரு விஷயத்துல ஒருத்த மிரட்டும் போது அந்த பொண்ணு அதுவே தனக்கு ஆயுதமா ஆக்கிக்கிட்டு வந்து அந்த கம்ப்ளைண்டும் பண்ணிருக்கா அப்படின்றது இந்த கேஸ்ல பாக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்றா, அவங்க அப்பா அம்மா கூட போய் தைரியமா கம்ப்ளைண்ட் பண்றா. போலீஸாரும் இந்த வழக்கை எடுத்துக்கிறாங்க, விசாரணைக்கு முன் வராங்க. 3 பேரும் அன்னைக்கே வந்து கைது செய்யப்படுறாங்க. அவங்க 2 மொபைல் வந்து இதுல கைப்பற்றப்பட்டிருக்கு. 2 மொபைல்லையுமே இந்த பொண்ணு இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணும்போது அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது போலீசார் கைக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ ஆதாரத்தோடு இந்த 3 பேரும் வந்து மாட்டியிருக்கிறதாக தெரிய வருது. 3 பேரையும் வந்து சிறையில அடைச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, எதிர்கட்சியான பிஜேபி என்ன பண்ணிட்டு வராங்கன்னா இது ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டு மனோஜித் மிஸ்ரா வந்து இப்ப இருக்க சிஎம்ஆ இருக்க மம்தா பானர்ஜி வந்து கண்டிப்பா அவரை காப்பாத்திடுவாங்க, இந்த கேஸும் இதுல நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு தான் வராங்க. ஏன்னா வந்து இந்த மனோஜித் மிஸ்ரா வந்து மம்தா பானர்ஜி அவர்களோட நெருங்கின உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வெளியிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மனோஜித் மிஸ்ராவை பத்தி விசாரிக்கும் போது பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. இவர் வந்து ஒரு பக்கம் அரசியல்ல ரொம்ப ஈடுபாடா இருக்காரு, கோவில் குளங்களுக்கு வந்து ரொம்ப ஈடுபாடா இருக்காரு, நாட்டுப்பற்று ரொம்ப அதிகமிக்கவர் போல நிறைய வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து பண உதவி செய்யறது, படிப்புக்கு ஹெல்ப் பண்றது, நோட் புக்ஸ் வழங்குறது, உணவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக நல ஆர்வலரா வேலை செஞ்சுட்டும் வந்திருக்காரு. அந்த மாதிரியான வீடியோக்களும் சமூக வலைத்தளங்கள்ல பரவிட்டு தான் இருக்கு. இப்படி வெளியே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவராகவும் மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவராகவும் இவர் தெரிஞ்சாலும் இவருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டித்தனம் வந்து ஒரு பெண் மேல வந்து வெளிப்பட்டு இருக்கிறது இந்த கேஸ்ல பாக்கலாம். எல்லாருமே ஒரு கோணத்துல மனோஜ் மிஸ்ராவை பார்த்துட்டு இருக்கும் போது இவர் இப்படி இல்ல, இவருக்கும் ஒரு முகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்திரையை கிழிச்சு காட்டினவதான் அந்த பொண்ணு. எல்லா பெண்களும் போல அவங்க இல்லாம இவரு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இவர் இப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தை கொண்டவர், இவர் இப்படி ஒரு கொடுமையானவர்னு சொல்லிட்டு அந்த பொண்ணாலதான் இன்னைக்கு இவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்குதுன்னே சொல்லலாம். இந்த சம்பவத்தை பார்க்கும் போது என்ன தோணுதுன்னா, பயிரே வேலியை மேஞ்ச கதையா தான் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு எதனா ஒரு கொடுமை நடக்கும் போது அங்க போய் அவங்க முதல்ல சொல்றது காலேஜ்ல இருக்க ப்ரொஃபசர் கிட்ட, லெக்சர் கிட்ட தான் சொல்ல முடியும். ஆனா அந்த லெக்சரே இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்க காரணமா இருக்கிறத இந்த கேஸ்ல பார்க்கலாம். கடந்த 10 மாசத்துல 2 பெண்கள் வந்து இப்படி பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்கிறதா நம்ம பார்க்கலாம். கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் அதே அந்த ஆர்ஜே காலேஜ்ல அந்த ட்ரைனி டாக்டர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது நடந்து 10 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே லா காலேஜ்லயே வந்து இப்படி ஒரு சம்பவம் இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு 2த்துக்குமே வந்து பெரிய வித்தியாசம் இல்ல, இடங்கள் தான் மாறி இருக்கு, அதே சேம் அப்படியே தான் இருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த 3 பேரும் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அந்த வாட்ச்மேனும் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. விசாரணை போயிட்டு தான் இருக்கு. இந்த பொண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணுக்கு பயங்கரமான காயங்கள் தலையில உடம்பு முழுவதும் ஏற்பட்டிருக்கு, நிறைய நகை காயங்களும் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த மனோஜித் மிஸ்ரா இந்த பொண்ணை ரொம்ப கொடூரமா வன்கொடுமை செய்திருக்கிறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்படி இவ்வளவு காயங்களை தாங்கிக்கிட்டு இந்த பொண்ணு இந்த கேஸுக்கு முன் வந்து கேஸ் கொடுத்ததுனாலதான் இப்படி ஒரு விஷயம் வந்து வெளிவந்து இன்னைக்கு நம்ம உலகம் ஃபுல்லா பேசிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றதுன்னு சொல்லலாம். இப்போ கொல்கத்தால சிஎம்ஆ இருக்க மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கொல்கத்தா ட்ரைனி டாக்டரோட மரணம் தான் அந்த கேஸுக்கு நீதி கிடைச்சது. இப்போ அதே போல இன்னொரு கேஸை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி அவங்க சேலஞ்சிங்கா ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இது ஒரு சம்பவமா வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள்லாம் வந்து கண்டிப்பா மம்தா பானர்ஜி இதுல கண்டிப்பா தோற்றுருவாங்க. இது வந்து அவங்க ஓட்டு குறைய ஒரு வாய்ப்பா எதிர்கட்சிகளும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த கேஸை பத்தி அப்டேட் வந்துச்சுன்னா நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா. நன்றி, வணக்கம்.